அனைவருக்கும் வணக்கம் குழந்தைங்களா. இன்றைய திருக்குறள் அதிகாரம் கடவுள் வாழ்த்து. குறள் 9. கோளிற் பொறிவாயில் குணமிலவே என் குலத்தான் தாளை வணங்கா தலை. விளக்கம்: எண்ணனும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுளின் திருவடிகளை வணங்காத தலைகள் புலன்கள் இல்லாத பொறிகள் போல இருந்தும் பயனில்லாதவையே. இன்னைக்கு நம்ம பக்க எண் 36 இருக்க எதிர்ச்சொல் அறிவும் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சொல்லுக்கு எதிரான சொல் தான் எதிர்ச்சொல்னு சொல்ல போகிறோம். பெரியது அப்படின்னா சிறியது, பல அப்படின்னா சில, உயரம், குட்டை, ஏறு, இறங்கு, இழு அப்படின்னா தள்ளு. படித்துப்பார். இங்கேயும் அவங்க எதிர்ச்சொல் தான் கொடுத்துருக்காங்க. அதை வாக்கியமாக கொடுத்து அதுக்கு இடையில எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், மேசையின் மேலே பூனை, மேசையின் கீழே பானை. இதில் பாருங்கள், மேலே, மேலேக்கு எதிர்ச்சொல் என்னென்னா கீழே. அடுத்ததான் கூடையின் உள்ளே பூக்கள், கூடைக்கு வெளியே ஈக்கள். இதில் எதிர்ச்சொல் என்னென்னா உள்ளே, அதற்கு எதிரான சொல் வெளியே, உள்ளேக்கு எதிரான சொல் வெளியே. அடுத்தது சூடான தேநீர், குளிர்ச்சியான இளநீர். சூடானக்கு எதிர்ச்சொல் குளிர்ச்சியான. அடுத்ததாக பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய பழைய அழிப்பான் கொடுத்துருக்காங்க, வலது பக்கம் புதிய அழிப்பான் கொடுத்துருக்காங்க. இப்போது பழையவோட எதிர்ச்சொல் புதிய. அடுத்ததாக இங்கே பாருங்கள், முன்னாள். இப்போது நாற்காலிக்கு முன்னால் ஒரு பந்து இருக்கா, வலது பக்கம். அடுத்ததாக இதுக்கு நம்ம என்ன எதிர்ச்சொல் சொல்லுவோம் பாருங்கள், இங்கே நாற்காலிக்கு பின்னால் பந்து இருக்கு, அப்போ முன்னாளுக்கு எதிர்ச்சொல் பின்னால். இங்கே பாருங்கள், அருகில், அருகில்னு கொடுத்துருக்காங்களா, அருகிலுக்கு எதிர்ச்சொல் தொலைவில். இன்றைக்கி எழுத்து வரிசை தகர வரிசை, தகர வரிசை எழுதணும். அடுத்ததா எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். எதிர்ச்சொல்னா என்னன்றதை இப்போ பார்க்கலாம். பெரியது அப்படின்னா சிறியது. இங்கே கொடுத்துருக்கிற சொல்லுக்கு எதிரான சொல் தான் எதிர்ச்சொல். பல அப்படின்னா சில, உயரம், குட்டை, ஏறு, இறங்கு, இழு, தள்ளு. இதை அழகாக நோட்டில் எழுதணும் குழந்தைங்களா. நன்றி குழந்தைங்களா.